Hi guys, welcome back to our channel Kichu Sabi. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணியோட ரிசப்ஷன் பரிசம் போடுறது என்கேஜ்மெண்ட் அதை வந்து எப்படினாலும் வச்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போறீங்க. ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் மேரேஜே முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து அன்னைக்கு இன்ட்ரோ எடுக்கவே இல்லை. அதனால எல்லாருக்குமே தெரியும்ல இந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலே ஒரே கச்ச டைமுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால வந்து அந்த டைம்ல இன்ட்ரோ வந்து எடுக்க முடியல. இன்ட்ரோ இல்லாம டைரக்டா வீடியோவும் நம்மளால போட முடியாதுல்ல. அதனாலதான் வந்து சரி ஓகே ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தீங்க நீங்க இன்ட்ரோலாம் அதிகமாக பேசுறீங்க கம்மியாக பேசுன்னு சொல்லிட்டு அதான் ரொம்ப கம்மியாக பண்ண வேண்டியதா இருக்குல்ல ஒரு சில விஷயங்கள்லாம். எப்படி இருந்தாலும் இந்த வீடியோலயும் வந்துட்டு ஸ்ரீ பாப்பாவுக்கு ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணல நீங்க பண்ணல அப்படிலாம் சொல்லி கண்டிப்பா கேட்பீங்க. ஸோ ட்ரை பண்ணாம கிடையாது. அது வந்து நான் உங்களுக்கு லைவா காட்டுறோம் வீடியோல. ப்ரூஃப் பண்ணாதான் நம்புவேன்றீங்க. ஓகே நாங்க வந்து அத வந்து காட்டுறோம். நாங்க எதுவுமே பண்ணல. டைரக்டா வந்து வேற ரூம்ல இருந்து வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இன்னொரு ரூம்ல வந்து காட்டுறோம். ஸ்ரீ எவ்வளவு அமைதியா இருக்கிறவங்க எப்படி அம்பில இருந்து அண்ணியெல்லாம் மாறுறாங்கன்னு மட்டும். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீ பாப்பாவுக்கு வந்து இந்த வீடியோலயுமே நீங்க பாக்கும்போது அவ வந்து ஒரு நார்மல் கெவுன் வந்து போட்டுட்டு இருப்பா. பட் அந்த டைம்ல அவ தூங்கி எழுந்ததுனால அவ கொஞ்சம் பாக்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் இதா இருப்பா பாப்பா. கிட்டுக்குட்டி பாத்தீங்கன்னா ஆனா இந்த வீடியோல மேரேஜ்ல வந்து ஜீன்ஸ் வந்து போடல. பட் இந்த வீடியோல வந்து அழகா ஜீன்ஸ் ஒரு சட்டை மட்டும் வந்து அவன் போட்டிருந்தான். ஏன்னா அதுவே அவன் தூங்குற கேப்ல நாங்க போட்டு விட்டதுதான். நீங்க வீடு தொடர்ந்து பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் என்கேஜ்மெண்ட் பரிசம் எப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஊருக்கு கிளம்புற விளாக் இருக்கும். அதை வந்து அம்மா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு வாங்க. கண்ணு மூடாதீங்க. இந்த கண்ணுல ஓபன் பண்ணிருந்தீங்களா அதே மாதிரி ஓபன் பயப்பரியா குமார். சரிவா இது அவங்க ரெண்டு பேரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. கைய கழுவிட்டு வரலாமா? இன்னும் கூட காய்ட்டு இருப்பானல்ல. எனக்கு அவ்வளவு காஞ்சி நான் பொண்ணு இல்ல. இப்பதானே சொன்னேன். எது சொன்னாலும் நீ பொண்ணு இல்ல அழுத்திருங்கன்ற அவ்வளவுதான். கீழே அவ்வளவுதான். கண்ணு தரங்க எங்க அந்த கண்ணு காட்டி லென்ஸ் செட் ஆயிடுச்சான்னு பாக்குறேன். செட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் எரியற மாதிரி இருக்கும். அப்புறம் சரியாயிடும். அன்னி கண் பார்வை போய் நினைச்சு நம்ம ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கா ஆண்டி பாக்க? பத்தியா நான் இப்ப வாங்கின செட்டி எதுக்கு யூஸ் ஆச்சுன்னு.
பாத்தீங்கன்னா இதான் என்னோட நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த குழந்தாய் வந்து ட்ரெஸ்ஸே போட்டுக்க இந்த குழந்தாய் வந்து ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அடம் அழுது பிடிச்சி கடைசியில இந்த ட்ரெஸ்ஸை போட்டுச்சு. அதுக்கு நான் யாருன்னே சரியா தெரியல. இன்னும் முத்தம் கொடுத்துட்டு இருக்கா. ஸோ அங்கிள் பார்த்தீங்கன்னா மாடே வந்து கட்டிட்டு குறுக்க இந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி கரெக்டாக வந்து நிட்டாடுங்க. வேற ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தான் கேப்பில் நவுந்து எழுதிடுவோம். பார்த்து முடி. ஜோவி லைட்டா நகரு ஜோவி. சாமி ரூம்ல மாட்டிட்டு வா. வாடா வாடா. ஸோ வந்து ஃபோட்டோ ஷூட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ